ஹலோ வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம். என்ன நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம ஒரு புது ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். என்ன ரெசிபி தெரியுமா? புதினா இளநீர் சட்னி. அது எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? வாங்க. மக்களே, இப்போ நம்ம புதினா இளநீர் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள். தக்காளி, புதினா, தேங்காய், பூண்டு, வெங்காயம், இளநீர், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் மற்றும் சீரகம், அதாவது பெருஞ்சீரகம். இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு போகலாமா? இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சிட்டோம். கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டாக வறுத்து மிளகாயை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துருங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் உள்ளே போடுறோம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஐட்டத்தையும் உள்ளே போடுறோம். எல்லாத்தையும் பொன் முருவலா நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ இதுலேயே புதினாவும் போடுறோம். புதினா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெங்காயத்தையும் உள்ளே போட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டில் ரெடி பண்ண அந்த மிளகாயை, காஞ்ச மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை தீயை விட்டுறாம நல்ல பொன் முருகலாக வர வரையும் நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் நல்லா ரெடி பண்ணி மிக்சியில் அரைச்சி கொடுத்தீங்கன்னா பசங்க 4 இட்லி 5 இட்லி கூட, சின்ன பசங்க கூட சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது தக்காளி. தக்காளி ஒரு 4 தக்காளி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி லாஸ்ட்டில் போட்டு நம்ம எப்போ தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா எல்லாம் தீஞ்சி போயிடும். அதனால அதை லைட்டாக எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டாக போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இளநீர் புதினா சட்னி உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுங்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தால் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் சில்லில் அது ஒரு 1/4 மூடி அல்லது 1/2 மூடி கூட எடுத்துக்கலாம். அதையும் ஒன்றா போட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறகு எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம அந்த இளநீரையும் நம்ம சேர்த்து அரைச்சிடுவோம். இந்த சட்னி இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்தையும் நம்ம சின்ன பசங்களுக்கும் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டீங்கன்னா வதங்கிறது கீழே அடி பிடிச்சிடும். சிம்மை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, கம்மியாக வச்சுக்கோங்க. மறந்துடாமல் உப்பு போடுங்க. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உப்பு போட்டு நல்ல முறையில் சமைச்சு எடுத்துங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு போகிற மாதிரி ஆற வச்சுட்டு நம்ம இறக்கி மிக்சியில் போட்டு நம்ம இளநீரை சேர்த்துட்டோம்னா நம்ம இளநீர் புதினா சட்னி ரெடி.
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெடி பண்ண இந்த ஐட்டத்தை எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு சட்னி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த இளநியை இதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? பசங்க பார்த்தாவே 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? அடடடடடா, சூப்பராக இருக்கே. பசங்களுக்கு பார்த்தாவே நாக்கில் எச்சி ஊறும் அந்த மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க. வெரி குட். சூப்பராக இருக்குது. நம்ம புதினா இளநீர் சட்னி சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக நல்ல டேஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, பாய்.